அதுதான் we are the image of the sacred heart. அப்போ மனுஷன் என்ன பண்ணிருக்கான், கொஞ்சம் வளர்ச்சி அடைந்திருக்கிறான். அதே இதில் இல்லை, ஆனால் வெளியே பார்த்தா அது மாதிரி நமக்கு தெரியல, பட் போப்புக்கு தெரியுது. we have progressed little bit. We have become the image of the sacred heart. ஸோ இன்றைக்கு நமக்குள் இருக்கின்ற அந்த தீமைகளை விலக்கினால்தான் நம்ம மற்ற 3 உறவுகளையும் ஒரு சமநிலையை கொண்டு வர முடியும். இதுதான் பிளாக்கே. ஸோ நான் பெருமைப்படுகிறேன். அந்த 8வது பேராகிராஃப் அவர் எழுதியிருக்கார் பாருங்க. ரமண மகரிஷி எழுதின மாதிரி இருந்திருக்கும். நம்ம யாரு, ஃபர்ஸ்ட் கேள்வி. நம்ம யாரால செய்யப்பட்டோம், வருஷம் 10 கேள்விகளை எழுதியிருக்காரு. இன் அதர் வேர்ட்ஸ், கிளீனாக நம்ம எக்ஸாமினேஷன் கான்ஷியஸ், நம்ம யாரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்கே போக போகிறோம். 3 கொஸ்டின் முன்னாடி கேட்டோம் பாருங்க. எங்கேருந்து வரணும், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்கே போய்கிட்டு இருக்கோம். அது 3 தானே. இன்னைக்கு கூட அந்த கேள்விக்கு எல்லாரும் வந்து போனாங்க, பதில் மட்டும் சாட்டிஸ்ஃபைடாக யாருக்குமே இல்லை, இன்னும் அதே தான் கேட்டுக்கிட்டு. ஸோ அதுதான் எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம யார் முதல்ல கண்டுபிடிங்க. நீங்கள் உங்களை தூய்மையாக்குங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் இந்த உலகத்தையே மாற்றலாம். நமக்குள்ளே இல்லாத எதுவுமே இல்லையா. அதைத்தான் இன்றைக்கு நியூ ஹியூமனிசம் என்று சொல்கிறார்கள். இந்த 4 என்சிக்ளிக்களுமே இப்போ நான் பேச போகிறது எவாஞ்சலைசேஷன் நம்ம பண்ணும்போது மனித தன்மை, அதாவது புதிய மனித நேயம், புதிய மனித நேயம் நம்ம தான் மாற்ற முடியும். விளக்குதா?